கேரள வெள்ள பாதிப்பை நினைவுகூரும் வகையில் சேலத்தில் பல லட்சம் ரூபாய் செலவில் விநாயகர் சதுர்த்தி அரங்கம் மாறுபட்ட முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மோகன்ராஜ். விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் நாம இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த விநாயகர் முற்றிலும் மாறுபட்ட ஒரு வடிவமைப்பை கொண்டதாகும். தமிழக கேரளாவில் ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கு, கேரளாவில் ஏற்பட்ட அந்த பாதிப்பு உட்பட பல விஷயங்களை உள்ளடக்கி தான் இந்த விநாயகரோட வடிவமைப்பு இருக்குது. குறிப்பாக நாம் பார்த்து கொண்டிருக்க இந்த காட்சிகள்ல கேரளாவில் ஏற்பட்ட வெள்ளத்தால் மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை சொல்ற அளவுக்கு இங்கே பதாதைகள் வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வடிவமைப்பு பொறுத்த வரைக்கும் நான் இப்ப நின்றுருக்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு நீர்நிலைகளுக்குள்ளாக அந்த வெள்ளம் எப்படி வந்தது, அந்த வெள்ளத்திற்கு நடுவில் எப்படி விநாயகர் அமைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற காட்சிகளை தான் பார்க்கிறோம். கேரளாவில் ஏற்பட்ட பாதிப்பு தமிழக மக்களும் உணர வேண்டும். அதை காட்சிகளாக நேரடியாக பார்க்காதவர் கூட இந்த பகுதிக்கு வந்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்திருப்பார்கள், இனி எந்த பகுதியிலும் எந்த மூலையிலும் இது போன்ற ஒரு பேரிடர் ஏற்படக்கூடாது, அதனால் பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறத இந்த விநாயகர் சதுர்த்தி மூலமாக சேலத்தில் இருக்க எலைட் நண்பர்கள் குழுவினர் உணர்த்துகின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் சேலத்திலிருந்து எஸ். மோகன்ராஜ்.